அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வீடியோ பகுதியில் பார்க்க போகிற ஒரு சமையல் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு திருநெல்வேலி ஸ்டைலில் அரைச்சி விட்ட இஞ்சி பூண்டு மிளகு குழம்பு. இதை தான் இன்றைக்கி நம்ம செய்து பார்க்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு மிளகு குழம்பு, அரைச்சி விட்ட இஞ்சி பூண்டு மிளகு குழம்பு ருசியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல மருந்து பொருளாகவும் நமக்கு யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நாம் சேர்க்கக்கூடிய இஞ்சி பூண்டு மிளகு, முக்கியமாக இந்த மூணு பார்த்திங்கன்னா பசியை தூண்டும் இஞ்சி, அதே மாதிரி பூண்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். மிளகு பார்த்திங்கன்னா பொதுவாக சளி இருமல் தொல்லை இருக்கிறவங்க, நெஞ்சு சளி இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுவாச கோளாறு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது சாப்பிடும்போது இது க்யூர் ஆகும். இந்த சளி தொல்லை சரியாகும். இதை நாம் ருசியாக எப்படி நம்ம ஊர் திருநெல்வேலி ஸ்டைலில் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிது அப்படின்னா தயவுசெய்து நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த இது மாதிரியான சமையல் வீடியோக்கள் பற்றிய நோட்டிஃபிகேஷனுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பதிவிடக்கூடிய சமையல் பற்றிய வீடியோக்கள் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இப்போ நம்ம எப்படி இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத செய்முறையை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதெல்லாம் தயாராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா முதல்ல மிளகு இவ்வளோ அளவு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி இது மாதிரி சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 3 மிளகாய் வெத்தல், தனியா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பாசிப்பருப்பு, அதாவது லேசாக எண்ணெய் விடாமல் நம்ம ஒரு பாத்திரத்தில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் அரைக்க வேண்டாத சமையலுக்கு சேர்க்கக்கூடிய பொருள். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெந்தயம், பூண்டு ஒரு 10-12 பல் எடுத்துக்கோங்க. கடைசியில் சேர்க்கறது கொத்தமல்லி, 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கணும். இதை அடுத்ததாக முக்கியமாக இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேருங்க, வேறு எந்த எண்ணெயும் இதுக்கு எடுக்காதீங்க. அப்புறம் புளி இவ்வளவு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு இழுப்பு சட்டி வச்சுருக்கோம். இந்த சட்டி லேசாக காஞ்ச பிறகு இந்த பொருட்களை எல்லாத்தையும் நாம் போட்டு லேசாக வறுக்கணும். எண்ணெய் விட வேண்டாம் இதுக்கு. இப்போ இந்த சட்டி காஞ்சிடுச்சு. இதில் நாம் இந்த மிளகு, பாசிப்பருப்பு, தனியா, சீரகம் இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம பார்த்தபடி எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம லேசாக வறுக்கணும். இதுக்கு எண்ணெய் கூட தேவையில்லை. அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. இதை லேசாக நம்ம அப்படியே வறுக்கணும். ரொம்ப பெருசாக வச்சுருக்கீங்க அடுப்பை, அப்புறம் எல்லாம் கருகிடும். சின்னதாக வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே லேசாக வருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போதும். திரிக்கிறதுக்கு நல்ல பவுடராக வரணும், அதுக்காக தான் நம்ம இதை வறுக்கிறோம். அதுவும் இல்லாமல் அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். இந்த பாருங்கள், இது நல்லா வறுத்தோன்னே சட்டியில் கூட ஒட்டலை, எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதை நாம் அடுத்ததாக மிக்சியில் ஒரு ஜாரில் போட்டு நல்ல பொடியாக திரிக்கணும். இந்த வறுத்து வச்சுருக்கிறத இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி திரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது செம்ம வாசனையாக இருக்குது. நம்ம ரைஸ் மில்லெல்லாம் சாம்பார் பொடி இதெல்லாம் திரிக்க போகும்போது
அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும், இந்த சாம்பார் பொடி திரிக்கிற ஸ்மெல். அந்த மாதிரி அருமையாக ஒரு ஸ்மெல் இருக்குது. இது மாதிரி நீங்கள் திரித்து ரெடி பண்ணி வச்சுக்காங்க. இப்போ அடுப்பில் நம்ம அந்த வாணலி வச்சுருக்கோம். அதில் வந்து நல்லெண்ணெய், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அதில் வந்து நம்ம இப்போது ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் காய்ஞ்ச பிறகு இதில் கடுகு, வெந்தயம் சேர்க்கணும். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. நம்ம அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறோம். அடுத்ததாக நம்ம இதை வந்து வெந்தயம் சேர்க்குறோம். கருவேப்பிலை போடுங்க. அதில் வந்து நம்ம ஏற்கனவே தோல் நீக்கி வச்சிருக்கிற பூண்டு பல்லையும் அதில் போடுங்க. போட்டு நல்ல செவக்க வறுக்கணும். இந்த பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு, இதில் நல்லா செவந்துருச்சு. அடுத்ததாக நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி எதுக்குன்னா டேஸ்ட்டுக்காக தக்காளி நம்ம அதை ஆட் பண்ணலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம திரிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியை இதில் கொட்டுறோம். இதை அப்படியே அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வந்து என்ன பண்ணுங்க, ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை அதில் கொட்டிடணும். தேவையான அளவு அதில் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், இந்த குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி விட்ட இஞ்சி பூண்டு மிளகு குழம்பு. அரைச்சி விட்ட இஞ்சி பூண்டு மிளகு குழம்பு ரெடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு நமக்கு ருசியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு மருந்து பொருளாகவும் இருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா சுவாச கோளாறு, சளி, இருமல் தொல்லை, அப்புறம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து வயிற்று சம்பந்தமான தொல்லைகள் எல்லாமே வந்து தீரும். இதே போல் நீங்களும் செய்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோக்கு கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.